திரு பொங்கலூர் மணிகண்டன், இப்போ 6 மாதங்கள் ஆகுது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்து. இது ஒரு கூட்டணி, வெற்றி கூட்டணி அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் எதிர்பார்த்த மெகா கூட்டணி அமையாமல் இருப்பதற்கும் அது மேலும் இந்த கூட்டணி விரிவடையாமல் இருப்பதற்கும் யார் காரணம்? என்ன தடையா இருக்கு? கூட்டணி முழுமை வெற்றி பெற்றதாக கூறப்படுகிற அல்லது கூறிக்கொண்டிருக்கிற திமுகவில் இன்று நடக்கிற சம்பவங்களை பாரு. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மேலிட பார்வையாளர் 117 தொகுதிகள் வேண்டும் என்கிறார். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு மாவட்ட தலைவர் எங்களுக்கு 234 தொகுதிகள் போட்டு காங்கிரஸ் தயாராக இருக்குன்னு சொல்றாரு. இப்போ அதே மாதிரி கரூரில் ஜோதிமணி நாடாளுமன்ற உறுப்பினர் மிக கடுமையாக விமர்சனம் செய்கிறார். இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் தயவு இல்லாமல் திமுக ஆட்சி அமைச்சு முடியுமா என்று அண்ணன் திருச்சி வேலுசாமி பேசுகிறார். இப்படி கூட்டணிக்கு மிகப்பெரிய குழப்பத்தோடு திமுக இருக்கிறது. ஏன்னா திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறது, மீண்டும் ஆளுங்கட்சியாக வர வேண்டும் என்கிற மிக வேகம் இருப்பது காரணம் நாங்கள் இந்த 5 ஆண்டுகளில் மிகப்பெரிய அரிய சாதனையை செய்து முடித்து விட்டோம் என்கிறது. அப்போ இதையெல்லாம் நம்ம எங்கேயும் விவாதிப்பதே கிடையாது. ஆனால் அதிமுக குறித்து 6 கோடி மக்களையும் அவருடைய மனதையும் உணர்ந்து கொண்டு பேசுறாங்க. அதிமுக அதிமுக மிக தெளிவாக இருக்குங்க. இன்னும் நேற்றைய விவாதத்தை பாத்தீங்களா திரு பொங்கலூர் மணிகண்டன்? நேற்றைய விவாதத்தை பாத்தீங்களா? பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் பற்றியும் விவாதிச்சிருக்கோம். உங்களுடைய நான் சொல்றேன்னா தேவபிரிய சார், அதாவது இல்ல உங்களுடைய கருத்துக்களை நீங்க தாராளமா முன்வைக்கலாம். ஆனா மீடியா விமர்சிச்சுதான் உங்க கருத்துக்களை சொல்லுவோம் அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்ல மீடியா என்ன ஏன்னு கேளுங்க. அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் மக்களுடைய 1000 பிரச்சனைகளை ஒவ்வொரு நாளும் பேசுறாரு. அதுல ஒரு பிரச்சனை பத்தி கூட ஏன் யாருமே பேசுறது இல்லை. அப்போ நாட்டுக்கு மிக முக்கியம் பாஜக அதிமுக தவிர எதுவுமே இல்லைங்களா? இதை மட்டுமே பேசிக் கொண்டிருந்தால் பாக்குற மக்கள் அப்ப நாட்டில் இதுதான் முக்கியம் நினைச்சுப்பாங்க. இப்போ ஒரு பகுதியில வறட்சி, ஒரு வகையில கடுமையான விவசாயத்தை செய்ய முடியல. நீங்க தான் சொன்னீங்க முக்கியமான கட்சி அதிமுக என்று. அதிமுக பற்றி பேச செய்வாங்க. நாங்க எல்லாவற்றை பற்றி பேசுகிறோம். அதிமுகவும் அதில் அடங்கும். இல்ல அதிமுகவை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருப்பதுதான் ஊடகங்களுக்கு வசதியாக இருக்கிறது. அதற்கென்றே சில பேர் இருக்காங்க. அது உங்க இல்ல தவறா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அது உங்களுடைய பார்வை இல்ல. மக்கள் பாருங்க, மக்கள் கருறாங்க, மக்கள் சொல்றாங்க, தொண்டர்கள் சொல்றாங்க. எந்த மக்களை யாரு பார்த்தா? இப்போ நான் பார்க்கலையா, இல்ல ராமசாமி அண்ணன் மையத் பார்க்கலையா, இல்ல யாரு பார்க்கல? நீங்க மட்டுமே பார்த்த நாய் யோசனை பேசுறது அங்க வியப்பா இருக்கு. அதாவது மக்கள் மனோநிலை தமிழ்நாட்டில் திமுக வேண்டாம் என்றுதான் இருக்கிறது. இதை போய் யாரும் பேச முடியுங்களா? அப்போ திமுகவை சாரா கூட நடுநிலையா பேசாம, அது உங்களுடைய கருத்து சார், அது உங்களுடைய கருத்து. அந்த கருத்தை நீங்க சொல்லுங்க. அது நீங்க அது நாங்க வேண்டாம்னு சொல்லல, இடம் தர மாட்டோம்னு சொல்லல, நீங்க தாராளமா சொல்லலாம். நீங்க அந்த கருத்தா சொல்ல வர. அப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி பற்றி மட்டும் பேசுவது மக்களுடைய பிரச்சனை அல்ல. சட்டமன்ற தேர்தல் 26ல யார் முதலமைச்சர் வர வேண்டும் என்று மக்கள் தீர்மானிக்க போறாங்க. இங்க நான் பேசுனால யாரும் ஓட்டு போட்டு மாற்ற முதல்ல செய்யறது இல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு மோசமான சூழ்நிலை, எவ்வளவு மக்களுக்கு பிரச்சனை, இதையெல்லாம் மறந்து விட்டு முதலமைச்சர் நாடகமாயிட்டு இருக்காரு. ஏதாவது ஒரு விழா மேடை போந்துட்டு தன்னை பாராட்ட, உலகமே பாராட்டுற மாதிரி. சார் இப்ப கர்நாடகாவில இருந்து ஆந்திராவில இருந்து முதலமைச்சர் வராங்க, கேரளாவில இருந்து முதலமைச்சர் வராங்க. ஆனால் அவர்களோடு பேசி தீர்க்க வேண்டிய பல பிரச்சனை உண்டு. அருகே அமர்ந்து அன்பாக பேசக்கூடிய நிகழ்வுகள் நடக்கிறதுனா ஆனமலையாரும் நல்லாக்கத்தை கேரள முதலமைச்சரோடு பேசி எளிதாக தீர்க்க வேண்டிய முதலமைச்சர் 5 ஆண்டுகளாக வாய் திறக்கல. காவிரி பிரச்சனை தீர்ப்பதற்காக நீங்க அண்டை மாநிலம் கர்நாடகாவோடு பேசி இதுவரை எந்த முன்னரும் இல்லை. அப்போ இதெல்லாம் பேசாம எது முக்கியம்? நீங்க தான் காவிரி பிரச்சனை இல்ல, காவிரி பிரச்சனையை தீர்ந்தாச்சு, அரசு வெளியிட்டாச்சு, காவிரி பிரச்சனையை அதிமுக அரசு முடிச்சது நீங்க தானே சொன்னீங்க. இப்ப என்ன பிரச்சனை இருக்கு? முடித்த பிறகும் மேகதாதுவில் அணை கட்டுவோம் என்று அப்ப முடிக்கல, அப்ப முடிக்கல. அப்ப ஒரு மாயை உருவாக்கிட்டு போயிருக்கீங்க. இல்ல இல்ல அப்ப காவிரி பிரச்சனையை முழுமையா தீர்க்கல, அப்ப அறக்குறையா முடிச்சிருக்கீங்க. தீர்த்த பிரச்சனையை மேலும் மேலும் கூடுதலாக சிக்கல் உருவாக்கக்கூடிய அங்க அண்டை மாநில காங்கிரஸ் கட்சியை திமுக ஏன் தடுத்து? இந்த பிரச்சனை இப்பதான் வந்ததா? மேகதாது பிரச்சனை இப்பதான் வந்ததா? இல்ல, எப்போது இருந்தாலும் காவிரி பிரச்சனையில அதிமுக தன்னை சரியாக பயன்படுத்திக் கொண்டு மத்திய அரசு குரல் எழுப்பி அதை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் இன்னைக்கு அண்டை மாநிலத்தில் மிக நெருக்கமா இருக்கீங்க. நாட்டை பாதுகாக்கவும் தெரியும், முதல்ல மக்களை காப்பாது சார். குடிக்க தண்ணி இல்ல, விவசாயம் செய்ய முடியல, கடும் வறட்சி, வெள்ள வயல் இருந்து எடுத்துங்க, காங்கேயம் எடுத்துங்க. உங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு ஒரு நெருடல் இருக்கு, ஒரு சிக்கல் இருக்கு, புரியுது. இது உங்க சிரமத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல சார், உங்களுக்கு சௌரியமா இருக்கு, உங்களுக்கு அதான் சௌரியமா இருக்கு. அதிமுக பிஜேபி பேசுறது சௌரியமா இருக்கு, அதான் அர்த்தமா சரிங்களா?
அதுவல்ல. இல்ல உங்களுக்கு திசை மாத்துறது பிரச்சனை நோக்கமா இருக்கா இல்ல பிரச்சனை அதிமுக பாஜக கஷ்டமா இருக்கா? அதிமுக நோக்கி பேசுவது மட்டுமே உங்களுக்கு சௌரியமா இருந்தா மக்கள் பாக்குறாங்க சார். இல்ல எல்லா மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இல்ல இல்ல மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. வேலைக்கு போனா கூலி கிடைக்காது. அன்றாட மக்கள் சிரமப்படுகிற பிரச்சனைகளை பேச வேண்டும். தினசரி எடப்பாடி பழனிசாமி இந்த பிரச்சனைகளை பேசுறாரு. அதை நாங்களும் நேரலையில ஒளிபரப்புறோம். அதை நாங்க விவாதிங்க சார். அவர் சொல்லிக் கொடுத்த குற்றச்சாட்டு பற்றி தயவு செஞ்சு 1 மணி நேரம் வாரத்துல ஒரே ஒரு நாள் விவாதிங்க சார். நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். இல்ல 24 மணி நேரம் பேசிட்டு இருக்கோம். சரி, முதல் சுற்று கருத்து எடுத்துக்கிறேன். இல்ல சார் சுற்று முடியவே இல்ல. இன்றைக்கு கூட வேலை சொல்றேன் 30 குற்றச்சாட்டு பேசிருக்காங்க. இல்ல நேரத்தை விரயம் பண்ண முடியாது. நீங்க தலைப்புக்கு வந்துருங்க. சுருக்கமா சொல்லுங்க. நேரத்தை விரயம் பண்ண முடியாது. சுருக்கமா சொல்லுங்க. எனக்கு என்னன்னா இந்த கூட்டணி அமையா போட்டு திமுக ஆட்சியை விரும்புறீங்களா? ஆனால் நீங்க 5 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன செய்ய போறீங்க? சரி, கூட்டணியை பற்றி எந்த விதமான அக்கறை இல்லைன்னு சொல்றீங்க. சரி, முதல் சரி, ஓகே. திரு சுப்ரத்னம், தற்போதைய சூழல்ல அதிமுக பாஜக கூட்டணி சரியான பாதையில போதா? அவங்களுடைய வியூகம் அப்படின்றது வெற்றியை நோக்கி நகருது அப்படின்றது தான் அதிமுகவுடைய வார்த்தையா இருக்கு. ஆனா எப்படி இருக்கு அவங்க வியூகம்? சார், அண்ணன் வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் பிரியன் அவர்கள் சொன்னது போல வியூகம் அமைக்கப்பட்டதே ஒரு தவறான வழிமுறைகளை கையாண்டார்கள். திரு அமித்ஷா அவர்கள் அண்ணன் இபிஎஸ் அவர்களை சந்தித்த பொழுது அந்த முதல் சந்திப்பிலே இந்த பிரச்சனைகள்லாம் பேசி அதிமுகவுடைய உள்கட்சி பிரச்சனைகள்லாம் பேசி முடித்து விட்ட பிறகு இந்த கூட்டணி சம்பந்தமாக அவர் அறிவிப்பு கொடுத்திருந்தால் என்றால் சிறப்பாக இருக்கும். அதாவது தும்ப விட்டு போட்டு வாழை பிடிச்ச கதையா கூட்டணி அறிவிச்சு போட்டு அண்ணன் பிரியன் அவர்கள் சொன்ன மாதிரி அந்த கூட்டத்தில் மட்டும் என்டிஏவுக்கு தமிழ்நாட்டில் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி இருப்பார், முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார் என்று சொல்லிவிட்டு பிறகு அவர் பத்திரிகை கொடுத்த எழுத்துப்பூர்வமாக கொடுத்த பேட்டியில் என்டிஏவிலிருந்து ஒருத்தர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்ற செய்தியும், பிறகு அவங்க அந்த பாகமுகவர்கள் கூட்டத்தில் அதிமுகவிலிருந்து ஒருவர் வருவார் என்று சொன்ன செய்தியும் குழப்பம் அங்கேயே அவர் வாயாலே குழப்பம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. இப்போ வெளிப்படையாக சொன்னோம்னா இந்த பிரச்சனை பிஜேபி மட்டும் நினச்சா அதிமுகவுடைய உள்கட்சி பிரச்சனையை ஜஸ்ட் லைக் தட் 1 மணி நேரத்தில் தீர்க்க முடியும். அது என்ன ஹிடன் அஜெண்டா அவர் சொன்ன மாதிரி என்ன வாட் இஸ் த ஹிடன் அஜெண்டா? இட் இஸ் கெட்டிங் ப்ரொலாங். அதிமுக உள்கட்சி பிரச்சனை யார் தீர்க்கணும்னு சொல்றீங்க? ஆனா அவங்க தான் ஈடுபடுறதுனால ஈடுபடுவதன் காரணமாக அவர்கள் ஈடுபடுவதன் காரணமாக இல்ல அது இங்க இருக்கக்கூடிய தலைவர் பாஜக தலையிட்ட நீங்க ஆதரிக்கிறீங்களா? ஆனா அவங்க கூட்டணி கட்சி என்ற முறையில் கூட்டணி கட்சி என்ற முறையில் அதிமுக விவகாரங்களில் அவள் கூட்டணி கட்சி அப்படின்ற முறையில் கூட்டணிக்கு சேர்க்கிறத பத்தி பேசலாம். அதிமுக உட்கட்சி பிரச்சனை எப்படி தலையிட முடியும்? அமித்ஷா எப்படி தலையிட சொல்றீங்க? அப்புறம் எதுக்கு திரு செங்கோட்டையன் அவர்களை சந்திக்கிறாங்க? கட்சியிலிருந்து நீக்கணும் முன்னாடி அருமையான செங்கோட்டையன் அவர்களை திரு எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து நீக்கலையா சார்? அவரு கட்சியில பதவியிலிருந்து எடுத்துறாங்க. பதவியில தானே, நீ பொறுப்புல தானே நீக்கிருக்காங்க. பொறுப்புல இருந்து எடுத்த பிறகு ஒரு அதிமுகவுடைய மூத்த தலைவர் வேலுமணி சந்திச்சிருக்காரு, பல முன்னணி தலைவர்கள் சந்திச்சிருக்காங்க. அதுக்கும் உட்கட்சி பிரச்சனை தான் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட முடியும். ஒழுங்கு நடவடிக்கை எடுத்த பிறகு திரு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் மேல அவர் என்ன சொன்னாரு? ஒன்றுபட்ட அதிமுக தான் வலிமை பெறும், அதுதான் தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு, பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு. எனவே பிரிந்த சக்திகள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இவர்கள்லாம் இணைந்தால்தான் தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு நீங்க சொல்றீங்க. ஆனா கட்சி தலைமையுடைய நிலைப்பாடு என்னன்னா